Hi, hello, my dear children. Welcome back to today's session. This is your Dharni Karthikeyan. Now we're going to start. It is that mirror 30. Actually, in the 30 question, ஹைட்ரோகார்பன்ல இருக்கக்கூடிய அவ்வளோ கான்செப்டும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்த போகுது சரிங்களா. இந்த 30 கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஓசோனலிசிஸ் ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுமே உள்ள ஒரு ப்ராப்ளமாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த செஷன். இந்த செஷனை கம்ப்ளீட் பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கியூஆர் கோடை கிளிக் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களோட நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ் அப்படின்ற சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நோட் பண்ண முடியும், பார்க்க முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட்ஸ் டைரக்ட்லி மூவ் ஆன் டு த கொஷின் செஷன். த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த கரெக்ட் ஆர்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியே. எட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியே இதுதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா அலுமினியம் மெக்னீஷியம் 2+, அலுமினியம் 3+. ஓகே, இப்படி இருக்குது. நார்மலாக இதோட பொசிஷன் பிளேஸ் இங்கே இருக்குது 2026 ஜேஇ பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். ரைட். இந்த பொசிஷன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு நார்மலி? பெரீலியம், மெக்னீஷியம், போரான், அலுமினியம். ஓகேங்களா, பெரீலியம், மெக்னீஷியம், போரான், அலுமினியம். ஆக்சுவலி இந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த காம்பினேஷன்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, இதில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எட்டாமிக் ரேடியஸ் கெட் டிக்ரீசஸ். ஓகேங்களா, தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலாங் த பீரியட் atomic radii decreases. along the period atomic radii decreases அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது மெக்னீஷியம் தென் ஃபாலோட் பை அலுமினியம் இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, ப்ராப்ளமில் பாருங்கள் அலுமினியம் இஸ் கிரேட்டர் தென் மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஸ்டேட்மெண்ட் 1 இட் இஸ் ராங். ஓகேங்களா, ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ, த கரெக்ட் ஆர்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகே, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எல்லாமே ஹாலஜன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். என்னது ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன், சல்ஃபர், ஃப்ளூரின், குளோரின், புரோமின் கொடுத்துருக்கோமா? ஓகே ஃபைன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது ஆக்சுவலி இந்த ஆர்டர் கரெக்டான நம்ம செக் பண்ணணும். லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ கெட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா, தென் அலாங் த பீரியட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி increases. along the period electron gain enthalpy increases. ஓகேங்களா, along the period electron gain enthalpy என்ன ஆயிட்டு இருக்கும், increases. ஓகே, அப்போ ஆக்சிஜன் ஃப்ளூரின் என்னென்ன காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குளோரின் கொடுத்துருக்கோம் நமக்கு ப்ராப்ளமில், தென் புரோமின், தென் ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, செக் பண்ணலாமா? லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இன்க்ரீசஸ் சொல்லியிருக்கோம், டவுன் த குரூப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே ரைட். அப்போ இருக்கிறதுலே லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள்னா குளோரின் இருக்குது. ஓகேங்களா, தென் குளோரின் ஃபர்ஸ்ட் that will be greater அப்படி தான் கொடுத்துருக்காங்க. then followed by down the group decreases சொல்லியிருக்கோமா? ரைட். இது தேர்ட் பீரியட் குளோரின் நம்ம ரைட் சைடு குளோரின், புரோமின், அயோடின்லாம் ரைட் சைட் ஆஃப் த டேபிள் இருக்குது. அப்போ இந்த லெஃப்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ்க்கு ஹையர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குது. ஓகே, தென் ஃபாலோட் பை புரோமின். ஓகேங்களா, டவுன் த குரூப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீசஸ். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபரை கம்பேர் பண்ணும்போது உங்களோட சல்ஃபர் இட் இஸ் அ தேர்ட் பீரியட் எலிமெண்ட், ஆக்சிஜன் இட் இஸ் அ செகண்ட் பீரியட் எலிமெண்ட். ஓகே, தேர்ட் பீரியட் எலிமெண்ட் ஹாவ் த கிரேட்டர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி தென் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தட் அப்போ இம்பார்ட்டண்ட்டான நோட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தேர்ட் பீரியட் எலிமெண்ட் higher. ஓகேங்களா, தேர்ட் பீரியட் எலிமெண்ட் இட் இஸ் ஹையர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி higher electron gain enthalpy then
second period element. Second period element. Okay, third period element have the higher electron gain enthalpy than second period element. Second period element compare பண்ணும்போது உங்களோட third period element higher electron gain enthalpy. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது சல்ஃபர் இட் இஸ் a greater electron gain enthalpy than oxygen. ஓகேங்களா? சல்ஃபர் இட் இஸ் greater electron gain enthalpy than oxygen. Okay, அப்போ that's order it is be like this. இந்த order follow ஆயிருக்கு. அந்த order தான் இங்கேயும் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. Exactly the statement 2 it is correct. Statement 1 wrong, statement 2 is correct. Okay, option என்ன இருக்கும்? Statement 1 is wrong இல்ல? எங்கே இருக்கு? Statement 1 is false, statement 2 is true. ஓகேங்களா? Option 4. Okay, next one பாருங்க. Right. Arrange the following alkenes in decreasing order of stability. ஓகேங்களா? Stability. Actually, stability define பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா higher alkyl substitution based on the sets of rule, higher alkyl substitution as the most stable. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணியிருக்கிற ட்ரிக் என்னது? higher alkyl substitution. ஓகேங்களா? என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? higher alkyl substitution, higher alkyl substitution. ஓகேங்களா? A higher alkyl substituted alkene is more stable. Alkyl substituted alkene as more stable. Alkene more stable. இதுதான் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிற ரூல். ஓகேங்களா? ப்ராப்ளமே இந்த ப்ராப்ளமை இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். அப்போ ஹையர் அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2026 லாஸ்ட் இயர் கொடுக்கக்கூடிய ஜேஇ பேப்பர் சி லிசன் மீ. அப்போ ஹையர் அல்கைல் சப்ஸ்டிடியூஷன்லாம் ஆப்ஷன் ஏ. ஓகே, தட்ஸ் வில் பி த ஹையர் அல்கைல் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இங்கேயும் மெத்தல், இங்கேயும் மெத்தல். ஓகேங்களா? எல்லா பிளேஸ்லையும் எனக்கு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ அடுத்தது 3 தான். ஓகேங்களா? தென் ஃபாலோட் பை. ஓகே, ஸோ இது என்ன ஃபார்ம் ஆக்சுவலி நமக்கு இன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபார்ம். என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? ட்ரான்ஸ். இது நமக்கு சிஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ் அல்கின் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் அல்கின். ஓகேங்களா? இன்னொரு ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரான்ஸ் அல்கின் மோர் ஸ்டேபிள் தென் cis alkene. Trans alkene more stable than cis alkene. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஃபாலோட் பை 2, தென் ஃபாலோட் பை 4. ஓகேங்களா? அக்கார்டிங்லி ஆப்ஷன் இது மேட்ச் ஆகும் பாருங்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யா, there are several conformation of butane. Out of those conformers, okay, இது பாருங்க eclipsed conformation. Okay, because both the methyl are adjacent with each other, அப்ப fully eclipsed. ஓகேங்களா? is the less stable. Exactly. eclipsed conformation கண்டிப்பா ஸ்டேபிளா தான் இருக்கும். and most stable conformation or direct opposite இருக்கா? staggered, fully staggered conformation. Exactly correct. Okay, first one both methyl or it is adjacent with each other. இது வந்து both the methyl or it is opposite with each other. அப்போ the steric component or away from each other, that will be the more stable. Okay, அப்போ இந்த இதில் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா then staggered conformation more stable than staggered conformation more stable than eclipsed conformation. Staggered conformation more stable than eclipsed conformation. Eclipsed conformation. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் கொடுங்க. As statement 1 it is correct. As the dihedral angle increases, torsional strain decreases. Dihedral angle increases ஆச்சு அப்படின்னா
டார்ஷனல் ஸ்ட்ரெயின் டிக்ரீசஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இருக்கும், டைஹெட்ரல் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். போத் ஆர் இட் இஸ் அட்ஜசன்ட், அதனால டைஹெட்ரல் ஆங்கிள் ஜீரோ. ஓகே, இது டைஹெட்ரல் ஆங்கிள் எதில் ஜாஸ்தியாக இருக்கும், ஆப்போசிட் வித் ஈச் அதர். டைஹெட்ரல் ஆங்கிள் ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஓகேங்களா? போத் ஸ்டேட்மெண்ட் ஆர், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 1 is the correct answer, right? Next question. ஹைட்ரோகார்பன் P அப்படின்னு கொடுத்துருக்கோம். சி 2026 JEE பேப்பர் லாஸ்ட். ஓகே, ரைட். ஹைட்ரோகார்பன் C4H8 on reaction with the hydrochloric acid optically active compound Q. ஓகேங்களா? which on reaction with 1 mole of ammonia gives R on diazotization followed by. ஓகே, இவ்வளோ லென்த்னா இருக்கா மேம், எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்லீ அப்படியே ஆப்ஷனை செக் பண்ணு. ஓகேங்களா? PQRS எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணு, ஹைட்ரோகார்பன் P. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் ஹைட்ரோகார்பன் தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஆன் ரியாக்ஷன் வித் HCl gives an optically active compound Q. அப்போ Q அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்கணும், ஸோ Q காம்பவுண்ட் நமக்கு எப்படி இருக்கணும், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்கணும். ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட், ஆக்டிவ் காம்பவுண்ட் Q வந்து நமக்கு என்னவா இருக்கணும், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, அப்போ இதில் இது ஆப்டிக்கலி ஆக்டிவா இல்லை. ஓகேவா? ஸோ இது ஆப்டிக்கலி ஆக்டிவா, யா. இந்த கார்பன் இருக்கா ஸ்டார், இந்த கார்பன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஓகேங்களா? ரைட். அப்போ இது இருக்க சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் தேர்ட் பாருங்க. அண்ட் இது பாருங்க CH2 ஏதோ மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது எது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டா, இல்லை இல்லை. அப்போ ஆப்ஷன் ABC 3 இது எடுத்துடலாம். ஓகேவா? ஃபைன். அப்போ இது மட்டும்தான் நமக்கு இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஃபைனல் ஆன்சரில் which is C4H9Cl. C4 இருக்கு. ஓகே, H9 இருக்கா, 5 ஓகே, H9 இருக்கு, 5 + 4 H9Cl இருக்கு. which on reaction with 1 mole of ammonia. ஓகே, அப்போ இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். and CH3 CH2 then CHCl CH3 இதான எடுத்திருக்கேன். ஓகே, ரியாக்ட் வித் என்ன கொடுத்துருக்காங்க, 1 mole of ammonia. என்னது, அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ரியாக்ஷன் வித் 1 mole of ammonia. ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் ரீப்ளேஸ் ஆகி வெளில போயிடும் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அமீன். ஓகேங்களா? பிரைமரி அமீன். ஓகே, அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் as CH3 CH2 CH NH2 CH3. ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, அமீன் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. ஃபைன், ரைட். அண்ட் ஆன் ஆன் ஸோ இதுதான் எனக்கு 6. ஓகே, ஃபைன். இது P. ஓகே, ஸோ அப்போ இதுவும் எனக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, ரைட். தென் ஆன் டயசோடைசேஷன் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். டயசோடைசேஷன் பார்த்தோம்னா அல்கைல் டயசோனியம் சால்ட் கிடைக்கும். பட் அல்கைல் டயசோனியம் சால்ட் தட் வில் பி த அன்ஸ்டேபிள். அதை ஃபாலோ பண்ணி ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டேபிள் ஆல்கஹால் தான் கிடைக்கும் ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம்னா. ஓகேங்களா? ஓகே, ஸோ தட் அப்போ இந்த காம்பனண்ட்டை சோடியம் NaNO2 + HCl போட்டிங்க அப்படின்னா ஓகே, யூ கெட் த ப்ராடக்ட் as CH3 CH2 ஓகே CH N2Cl N2Cl CH3. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம், N2Cl. ஓகேங்களா? ஸோ இந்த N2Cl எடுத்துட்டு ஓகேவா, N2Cl எடுத்துட்டு ஹைட்ரோலைசிஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம்னா ஆல்கஹால் ஆகும். அப்போ N2Cl ரீப்ளேஸ் ஆகிடும், N2 செப்பரேட் ஆகும். ஆல்கஹாலில் H+ OH- இருக்குமா, இந்த H+ இந்த Cl- வெளில போயிடும். N2 அப்படியே பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ OH போய் டைரெக்டாக அட்டாக் ஆகும் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் CH2 CHOH தென் CH3. இது எனக்கு ஆல்கஹால் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ என்னது, கன்ஃபார்ம் என்னோட ஹைட்ரோகார்பன் என்னவா இருந்தால் தான் எனக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். திஸ் இஸ் மை காம்பவுண்ட். ஓகே, டெஃபினெட்லி. ஸோ க்ளூ எங்கேருந்து எடுத்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், ஆப்டிக்கலி ஆக்டிவ்லேருந்து தான் க்ளூ எடுத்திருக்கேன். ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அதை வச்சு தான்
Q ஃபைண்ட் அவுட் பண்ணேன். Q ஆப்டிக்கல் ஆக்டிவ் இருக்கா இல்ல, இங்க ஆப்டிக்கல் ஆக்டிவ் இருக்கா இருக்கு. ஸோ இங்க ஆப்டிக்கல் ஆக்டிவ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க, CH2Cl CH2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பாசிபிலிட்டி இல்லை. இங்கே ஆப்டிக்கல் ஆக்டிவ் இல்லை. இந்த 3 ஆப்ஷன்லயும் ஆப்டிக்கல் ஆக்டிவ் இல்லை, இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் ஆப்டிக்கல் ஆக்டிவ் கார்பன் இருக்கு. ஓகே ஃபைன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் வருதோ அதே தான் இங்கேயும் ப்ராடக்டா இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் என்னோட ஆப்ஷன் பி தான், சாரி செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட், the reaction which produce alcohol as the product. அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட் எழுதணும், அப்பதான் நமக்கு எடுத்து தெரியும். ஸோ மீத்தேன் வித் ஆல்கஹால், ஆக்சிஜன், மாலிப்டினம் ஆக்சைடு. நல்லா பாருங்க, ஹைட்ரோகார்பன் சாப்டர்ல மாலிப்டினம் ஆக்சைடு போட்டோம்னா ஆல்டிஹைடு தான் மெயின் ப்ராடக்டா இருக்கும். ஓகேங்களா, அப்போ டு மேக்கப் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு. ஓகேங்களா, ஸோ இது கம்பஷன் ரியாக்ஷனோட டைப். ஸோ அதில் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மீத்தேனை ஆக்சிஜன் கம்பஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கோம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம் ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த கான்செப்டை நோட் பண்ணி வைங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம் ஆக்சைடுனா ஆல்டிஹைட் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகே ஃபைன். அதே ஈத்தேன் எடுத்திருக்கேன், ஆக்சிஜன். ஓகேவா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேங்கனஸ் அசிட்டேட் எடுத்திருக்கோம். ஓகே, மேங்கனஸ் அசிட்டேட் எடுத்தோம்னா ஆசிட் இஸ் த ப்ராடக்ட், CH3. இது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், COOH எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது ஐசோப்ரப்பைல் குரூப். ஓகே, நான் என்ன எடுத்துக்கிறேன், பொட்டாசியம் பர்மங்கனேட்டோட ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கேன், ஐசோப்ரப்பைல். ஓகே, அப்போ CH3 then CH, ஒன் செகண்ட், ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்கோஹால் எடுத்துக்கோ, தென் COH, then CH, சாரி டெர்சரி பியூட்டைன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ நம்ம காம்பனண்ட்ல ஐசோப்ரப்பைல் இல்லை, இது டெர்சரி பியூட்டைன். KMnO4ஓட ஆக்சிடேஷன் பண்ணோம்னா டெர்சரி பியூட்டைல் ஆல்கோஹால் as the product. ஓகே, எந்த பிரசன்ஸ், KMnO4ஓட. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Copper in the presence of 523 Kelvin at 100 atmospheric pressure அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த presence of, ஸோ மீத்தேன் இந்த presence, இது கம்பஷன் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது you get the product as CH3OH, ஆல்கஹால். காப்பர் போட்டிருக்கோம் அப்படின்னா காப்பர் போட்டுட்டு ரிடக்ஷன், அது கம்பஷன் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஆல்கஹால் தான். ரைட், இதே KMnO4 போட்டோம் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கா, பாண்டு பிரேக் டவுன் ஆகிடும். இந்த பாண்ட் என்ன இருக்கும், பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ திஸ் பார்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு CH3COO, ஆசிட்டை கன்வெர்ட் ஆகும், CH3COO மைனஸ். ஓகேங்களா, CH3COO மைனஸ், அது இதே பார்ட்டு another one CH3COO மைனஸை கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 2 யூனிட் இங்கே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே ரைட், ஸோ இதில் இருந்துட்டு நமக்கு the reaction which produce alcohol as the product, இதில் நமக்கு ஆல்கஹால் ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் இதில் எனக்கு டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் கிடைச்சிருக்கு, இதுலேயும் எனக்கு ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி அண்ட் டி. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஆப்ஷன் சி. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Compound given below are two statements or the following reaction sequence அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கேன். ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த காம்பனண்ட்ல C3H6Cl2 இதுதான் இருக்கு இல்லையா. ரைட், ஸோ இந்த இடத்துல பாருங்க C3H6Cl2. ஸோ அப்போ 3 கார்பன் இருக்கிற காம்பனண்ட். ஸோ தட் 1,1 டைக்ளோரோப்ரோபேனா இருக்கலாம், இல்லை 2,2 1,2 டைக்ளோரோப்ரோபேனா இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ தட் 1,2 டைக்ளோரோப்ரோபேன் இருக்கலாம். அதர்வைஸ் நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், 1,1 டைக்ளோரோப்ரோபேனா இருக்கலாம். சரிங்களா, 1,2 டைக்ளோரோப்ரோபேன், 1,1 டைக்ளோரோப்ரோபேன், இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கலாம். ஓகேங்களா, so this is reaction with excess of sodium amide. ஓகே, நான் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் அமைனோட ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரப்பைன் ஆஸ் த ப்ராடக்ட். ஓகேவா, ரைட். இப்போது என்னோட காம்பவுண்ட் என்னவா இருந்தால் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இசட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் காம்பவுண்ட் ஆஸ் ப்ரப்பைன். ஓகேங்களா, என்ன கிடைச்சிருக்கும், ப்ரப்பைன், CH3 C triple bond CH கிடைக்குமா.
ஓகே. அண்ட் சோடியம் அமைடு, எக்ஸஸ் ஆஃப் சோடியம் அமைடுன்னு கொடுத்துருக்காங்க, எலிமினேஷன் ஆஃப் HCl. ஓகே, HCl எலிமினேஷன். அப்போ இந்த ப்ராசஸ்லேருந்து HCl எலிமினேட் பண்ணிவிடு, இங்கே இருந்துட்டு HCl எலிமினேட் பண்ணிவிடு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேருந்து Cl, இங்கேருந்து H, இங்கேருந்து Cl, இங்கேருந்து H. எப்படி பண்ணாலுமே I going to get it to the product as propyne. ஓகேங்களா, propyne. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த ப்ரொப்பைன் காம்பவுண்ட் Y எடுத்துக்கிறோம். இந்த ப்ரொப்பைன் எடுத்துட்டு டல்யூட் H2 மெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH + OH மைனஸ். ஓகேங்களா, இட் இஸ் மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படின்னா அதாவது Hg2+ in the presence of acidic medium H2SO4 அப்படின்னு நாம ப்ரொசீட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா it follow that and Markovnikov rule. Okay, it follow that Markovnikov rule. ஓகேங்களா, அப்போ your this is going to add it here, இங்கே இது ஆட் ஆகிடும். அப்போ you get the product CH3 COH double bond CH2. ஓகேங்களா, ஸோ தென் இது அதை ஃபாலோ பண்ணிட்டு டாட்டோமெரிசம் அண்டர்கோ ஆகும். இட் ஃபாலோ தட் டாட்டோமெரிசம். ஓகேங்களா, அப்போ ஹைட்ரஜன் ஷிஃப்ட். ஓகேங்களா, இது இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் C double bond O single bond CH3. இப்படி எனக்கு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த இது என்னது, என்னோட Z காம்பவுண்ட். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதே காம்பவுண்டர் ரெட் ஹாட் அயன் டியூப். ஆக்சுவலி ரெட் ஹாட் அயன் டியூப் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அரோமேட்டைசேஷன் ப்ராசஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ரெட் ஹாட் அயன் டியூப் அரோமேட்டைசேஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ரொப்பைன் எடுத்துகிட்டு அரோமேட்டைசேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன கிடைக்கிறது, C9H12. அப்போ 3 யூனிட்ஸ் நான் எடுக்கணும். ப்ரொப்பைன் எப்படி இருக்கணும், 3 யூனிட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன்னா and CH3 first unit of propyne, then second unit of propyne, then third unit of propyne எடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் நம்ம ரெட் ஹாட் அயன் டியூப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ யூ கெட் த ப்ராடக்ட். ஓகே, ரைட். ஸோ இங்கே டபுள் பாண்ட், தென் அதே மாதிரி இங்கே ஒன்று விட்டு இங்கே டபுள் பாண்ட், இங்கே விட்டு இங்கே டபுள் பாண்ட். ஓகே, ஸோ இந்த கார்பனில் CH3 இருக்கா, CH3. தென் அப்புறம் கீழே இருக்க ஒரு கார்பன் விட்டுட்டு இங்கே CH3 இருக்குது, தென் இங்கே CH3 இருக்குது. ஓகேங்களா, இங்கே செப்பரேட்டாக CH3 இருக்குது. அப்போ நமக்கு காம்போனன்ட் என்னது, C9H12 இருக்கா, C6 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஹைட்ரஜன். ஓகேங்களா, அண்ட் C789 C9 இருக்குது. C9H12 இந்த ப்ராசஸிங்கில் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். அப்போ காம்பவுண்ட் என்னது, Q. அப்போ திஸ் காம்பவுண்ட் ஹஸ் Q. ஓகே, ஸோ நவ் இட் இஸ் இதோட ஸ்டாப் பண்ணல, இதை பேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அசன் ரீசன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. Compound Z will give yellow precipitate with NaY. எது compound Z மெர்குரேஷன் பண்ண. ஓகே, இதுதான் என்னோட compound Z. Yellow precipitate with NaY. ஓகே, இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மெத்தில் கீட்டோன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் எல்லோ precipitate. ஓகே, ஃபைன், அது கரெக்டு. எது இரு எல்லோ precipitate. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸாக்டாக கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, compound Q எதுமா compound Q. ஓகே, இதுதான் compound Q has 2 different types of hydrogen, aliphatic and aromatic, in the ratio of 1:3. See, so இந்த கார்பன்ல என்ன இருக்கு, ஹைட்ரஜன். அப்போ so this carbon அரோமேட்டிக் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, அரோமேட்டிக் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அலிஃபேட்டிக் கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். கரெக்டா, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். both the statement 1 and 2 are correct. Option
தேர்ட் ஆப்ஷன் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் பாய்லிங் பாயிண்ட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சி என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லேருந்து எடுத்திருக்கோம். பாய்லிங் பாயிண்ட் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம் பாய்லிங் பாயிண்ட் கான்செப்ட்ல அண்ட் பாய்லிங் பாயிண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், number of carbon which is directly proportional to and boiling point, number of carbon atom which is directly proportional to boiling point, branching which is inversely proportional to boiling point, branching which is inversely proportional to boiling point. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் பிரான்ச்சிங் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, பிரான்ச்சிங் அப்படின்னா அண்ட் செகண்டரி டர்சரி அப்படிலாம் போகல அந்த மாதிரி. இப்போ நம்ம காம்பினேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இந்த என் பியூட்டேன் ஓகேங்களா, 4 கார்பன் ஓகேங்களா, அண்ட் 2 மெத்தில் என் பியூட்டேன், 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பிரான்ச்சிங் அண்ட் 5 கார்பன். இங்கே 2,2 டைமெத்தில் ப்ரொபேன் 3 + 2 ஓகேங்களா. டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது? இதுலேயும் 5 கார்பன் இருக்குது, 5 இதுலேயும் 5 இதுலேயும் 5 ஓகேங்களா. அப்போ இந்த 3 காம்பினேஷன்லேயும் 5 இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ லாஸ்ட்டாக தான் என் பியூட்டேன் வரப்போகுது. ஓகேவா, ஃபைன். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், பிரான்ச்சிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன இருக்குது? என் பென்டேன். அப்போ சி ஆப்ஷன், தட்ஸ் வில் பி த ஸ்ட்ரெயிட் லைன் என் பென்டேன். அதுதான் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஓகே ரைட். அடுத்தது 2,2 டைமெத்தில் ப்ரொபேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 2,2 டைமெத்தில் ப்ரொபேன் எடுத்துக்கிறேன். 5 கார்பன் இருக்கு. ஓகே, ஸோ இதில் 2 பிரான்ச்சிங் இருக்கு, இதில் 1 பிரான்ச்சிங் இருக்கு. branching increases, boiling point decreases because due to surface area. Lesser the surface area, greater the boiling point. கரெக்டா? lesser the surface area, greater the boiling point. ஓகேங்களா? அப்போ இதில் 2 methyl butane 5 கார்பன் இருக்கு. ஸோ தட் நெக்ஸ்ட் ஒன். the next இதில் பாருங்க 2,2 dimethyl propane. இதில் 2 பிரான்ச்சிங் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது கொடுக்கலாம். then followed by 4 கார்பன் இருக்கிறது. இந்த ஆப்ஷன் எதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. and CBDA. Option 4 is the correct answer. Next question. Arrange the halogens fluorine, chlorine, bromine, iodine in the order of their increasing reactivity with alkanes. Increasing reactivity. நமக்கு தெரியும் reactivity order நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருப்போம்? சைஸ் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டிவிட்டி ரொம்ப ஹைலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அயோடின் ஓகேங்களா. இங்கே 1, இங்கே இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு. கரெக்டா? அப்போ டவுன் த குரூப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சைஸ் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ். அப்போ பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ் அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி டிக்ரீசஸ், ரியாக்டிவிட்டி இட் இஸ் ஹையர். ஓகே, ரியாக்டிவிட்டி இட் இஸ் ஹையர். எந்த கேஸ்க்கு? பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகிறது, பிரேக் டவுன் ஆகிறது ஈஸி. பிரேக் டவுன் ஆகிறது ஈஸினா ரியாக்ட் ஆகிறது ஈஸி. நான் சொல்றது புரியுதா? ஓகேவா? ஸோ தட் அக்கார்டிங்லி அயோடின், தென் ஃபாலோட் பை புரோமின், தென் ஃபாலோட் பை குளோரின், தென் ஃபாலோட் பை ஃப்ளூரின். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இருக்கா பாரு. அயோடின், ரைட்? அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின். ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Right. Increasing order of the reactions of alkyl halide with zinc and dilute hydrochloric acid. Alkyl halide with zinc and dilute hydrochloric acid. இது அதே மாதிரி தான். Reactivity order. Reactivity order towards order based on the length of the carbon and halogen. ஓகேங்களா. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃப்ளூரின் சைஸ் ஸ்மாலர், அதனால லென்த் ஸ்மாலர். அடுத்தது chlorine size larger, length larger, and bromine size larger, length also larger. Iodine okay, larger. ஓகேங்களா. அப்போ size of the halogen increases, bond length increases, dissociation enthalpy decreases, reactivity higher.
நல்லா புரிஞ்சுக்கோ, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது, அதனால ரியாக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா, ஃபைன். அப்போ அக்கார்டிங்லி எனக்கு ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், bromine chlorine. Option 2 is the correct answer, right? Option 2. Right. Next one பாருங்க. Correct IUPAC name of the following alkane. இதான் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது என்ன பண்ணுவோம்? ஓகே, கொஷின் காம்பவுண்டை பார்ப்போம். காம்பவுண்ட் பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட் லைன் காம்பவுண்டே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ரைட். ஸோ என்ன எடுத்துப்போம்? 1 2 எடுத்துக்கலாமா? தென் 1 2 3 4 5 6 7 8 அப்படி எடுத்துக்கலாமா? அது கரெக்டா இல்லை, கரெக்ட் இல்லை. சி, ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? ஐபிஎஸ்சி நேம்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, செலக்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட்லேருந்து ரைட் போனாலும் 8 கார்பன் எனக்கு கால்குலேட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி டவுன்லேருந்து ரைட் போங்க, இந்த இடத்துல இருந்து டவுன்லேருந்து ரைட் போங்க, அதே 8 கார்பன் கால்குலேட் ஆகுது. ஓகே, அப்போ ரூலை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐயூபேக் ரூல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் அல்கைல் செயின். லாங்கஸ்ட் செயின் ஓகே, பட் லாங்கஸ்ட் செயின் லெஃப்ட்லேருந்து ரைட் போனாலும் எனக்கு லாங்கஸ்ட் செயின் தான், டவுன் டு ரைட் போனாலும் லாங்கஸ்ட் செயின் தான். செக் பண்ணவா, காமிக்கவா? இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் 8 இருக்கு. இங்கே பாருங்க, 1 2 3 5 6 7 8 இருக்கா? அப்போ நம்ம ரூல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற காம்பனண்ட், ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற காம்பனண்ட் இருந்தது அப்படின்னா தட்ஸ் வில் பி த செலக்டிங் ஆஸ் அ ப்ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஈவன் தோ ரெண்டு எப்படி இருக்கணும், லெஃப்ட்லேருந்து ரைட் அந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் கார்பனேட்டம் இருக்கும்போது அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இங்கேருந்து கொடுக்கணும். எப்படி மேம் அப்படின்னா, செகண்ட் பிளேஸில் ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குப்பா, செகண்ட் பிளேஸில் ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு, தேர்ட் பிளேஸில் ஒரு எத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கா? ரைட். ஸோ அதில் பார்த்தாலுமே தேர்ட் பிளேஸில் என்னது ஐசோப்ரோபைல் சப்ஸ்டிடியூயன்ட் ஆகிடும். ஓகேவா? ரைட். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா இன்னொரு எத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது. ஓகே, இப்போ நேம் கொடுக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எத்தில் மெத்தில் ரெண்டுமே இருக்கு. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுப்பீங்க? ஆஸ் பர் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் எத்தில் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ தென் அப்போ செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில் ஒரு எத்தில், தென் ஃபிஃப்த் பிளேஸில் ஒரு எத்தில். அப்போ 3,5 டைமெத்தில், சாரி டைஎத்தில் 3,5 டைஎத்தில், அப்புறம் 2 மெத்தில், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்கு? 8 இருக்கு. octane. ஓகே, 3,5 டைஎத்தில் 2 மெத்தில் octane. ஆப்ஷன் 1 கரெக்டாக வருதா? ஓகேங்களா, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஒன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்போ ஐயூபேக் நேம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ண ஒரு விஷயம். ஓகே, ரைட். இப்போ நமக்கு என்னது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Addition of HBr to 1-butene gives the mixture of ABC. Mixture of the product ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மிக்சர் ABC என்னது மேஜர் 1-butene எடுத்துக்கிறேன். 1-butene. ஓகேவா? ஸோ இந்த மிக்சர்லாம் கிடைச்சிருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணலாம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது மேஜர் எது மைனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன், ஓகே மேஜர் ப்ராடக்ட் இது, மைனர் இது அப்படின்னு. ஆக்சுவலி நமக்கு இந்த மாதிரி சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கிறது மேஜராக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குறேன், எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மேஜர்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குறேன். 1-butene எழுதலாமா? 1-butene. This is 1-butene. Okay, reaction with HBr. ஓகேங்களா, addition of HBr ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, HBr ஆட் பண்ணியிருக்கேன். HBr addition. ஓகேங்களா, it follow that இது இருக்கு. ஓகே, இப்போ HBr addition நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா இட் ஃபாலோஸ் தட் மார்கோனிகஃப் ரூல். என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? மார்கோனிகஃப் ரூல். ஓகேங்களா, மார்கோனிகஃப் ரூல்.
as per Markovnikov rule படி நீ போன அப்படின்னா so it is bromine, it is added on the second carbon, okay, hydrogen it is added on to the first carbon இல்லையா, hydrogen added on to the first carbon. அப்போ you get the product as ஓகேங்களா, Markovnikov rule ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா you get the product. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம Markovnikov rule ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னது, ஏன் Markovnikov rule ஃபாலோ பண்ணனா எனக்கு கேட்டையான் கிரியேட் ஆகும், செகண்டரி கார்போகேட்டையான் கிரியேட் ஆகும். சரிங்களா, சரி ஹைட்ரஜன் இங்கே ஆட் பண்ணோன்னே இந்த இடத்துல கேட்டையான் கிரியேட் ஆகும். சரிங்களா, அப்போ Markovnikov rule ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்லியிருப்போம். ஸோ Br it is added on to the second carbon. அப்போ you get the product in ethyl, then Br in the second carbon, okay, then CH3. ஓகேவா, இது இருக்கு. தென் அடுத்தது இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, Markovnikov rule ஃபாலோ பண்ணாமல் அனதர் பாசிபிலிட்டி வே, சப்போஸ் நான் புரோமின் இங்கேயும் ஹைட்ரஜன் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் Markovnikov rule ஃபாலோ பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 1 bromo, ஓகேங்களா, பட் தட் இஸ் நாட் பி த மேஜர், அந்த ப்ராடக்ட் எனக்கு மேஜர் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் CH3 and 1 bromo butane, 1 bromo butane, 1 bromo butane. இது 2 bromo butane. இந்த 2 bromo butane தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சி bromine இங்கே இருக்கா, ஓகேவா, அடிஷன் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் அடிஷன் பேக் அடிஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இது பாரு மெத்தில் எத்தில் அட்ஜசன்ட்ல இருக்கு, எத்தில் ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ 2 bromo butane, this is also 2 bromo butane. அப்போ இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு 2 bromo butane தான். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுமே எனக்கு என்னது மேஜர். இது என்னது 1 bromo propane, that is not be the major, that's a minor component. ஓகேங்களா, minor product. ஓகே, ரைட். இப்போ நம்ம எழுதலாமா, A and B are major, C is the minor product. Option 1 it is the correct answer. மேட்ச் ஆதா? ஓகே, ரைட். இதை ஃபாலோ பண்ணுறது Markovnikov rule. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following will not show just geometrical isomerism? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா சிஸ் ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஜியாமெட்ரிக்கல்னா என்ன பண்ணிருக்கணும், இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிஸ் ஆர் ட்ரான்ஸ், சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணும். சிஸ்னா இது சேம் குரூப் present on சேம் சைடு, ட்ரான்ஸ்னா சேம் குரூப் present on ஆப்போசிட் சைடு. இப்படி இருந்தால் சிஸ் ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ இதில் எடுத்துக்கோங்க எப்படி இருக்கும், அண்ட் ஃப்ளூரின். ஓகே மேம், சேம் குரூப்பு எதுவும் இல்லை. ஓகே, சேம் குரூப்பு எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் நம்பர் 1 and 2 அந்த மாதிரி கொடுக்கலாமா, பேஸ்ட் ஆன் தட். அப்போ ஃப்ளூரின் 1, ஏன்னா அட்டாமிக் நம்பர் லோவராக இருக்கிறதுக்கு 1 கொடுங்க, அட்டாமிக் நம்பர் ஹையராக இருக்கிறதுக்கு 2 கொடுங்க. ஓகேங்களா, ஃப்ளூரின் 1, குளோரின் 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னது, ஹைட்ரஜன் 1, டியூட்ரியம் 2. ஓகேவா, இப்படி கொடுக்கலாமா. அப்போ 1 1 ஆன் சேம் சைடு, 1 1 ஆன் ஆப்போசிட் சைடு எழுதலாமா அந்த மாதிரி. அப்போ ஐ கேன் ஏபிள் டு ரைட் சிஸ் ட்ரான்ஸ் எழுத முடியுமா, எக்ஸாக்ட்லி சிஸ் ட்ரான்ஸ் இதுக்கு எழுத முடியும். ஓகேங்களா, ரைட். அடுத்த கேஸ் இப்போ என்ன இருக்கு, சிமிலர் குரூப் இருக்கு, குளோரின். ஓகே, குளோரின் சேம் சைடு ஆப்போசிட் சைடு ஐ கேன் ஏபிள் டு ரைட். அப்போ இதுக்கு சிஸ் ட்ரான்ஸ் எழுத முடியும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, மெத்தில் ஆப்போசிட் சைடு, எத்தில் ஆப்போசிட் சைடு, அது அப்படியே மெத்தில் சேம் சைடு எழுத முடியும்ல. ஓகே, ஐ கேன் ஏபிள் டு ரைட் சிஸ் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் எழுதுறது பாசிபிள். ஓகேங்களா, இதில் பாருங்க மெத்தில். சி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மெத்தில் சேம் சைடாக இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மெத்தில் ஆப்போசிட் சைடாக இருக்கு. கரெக்டா, அதாவது இந்த மெத்தலை படி பார்த்தோம்னா இது என்ன இருக்கும், போத் ஆர் சேம் சைடு. இந்த மெத்தலை வச்சு பார்த்தோம்னா தீஸ் 2 ஆர் ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு ஐ cannot able to write cis and trans. ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிஸ் ட்ரான்ஸை எழுதுறதுக்கு பாசிபிள் இல்லை. ஓகேங்களா, ஸோ அக்கார்டிங்லி ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க,
arrange the following hydrogen halides in the order of their decreasing reactivity with propene. Okay, propene propene formula எப்படி எழுதுவ? propene. ஓ, அவங்க ரியாக்டிவிட்டி ஆர்டரே கொடுத்துருக்காங்களா? சரி, ஃபைன். ப்ராப்ளம்லாம் போடணுன்ற கூட அவசியம் இல்லை, ரியாக்டிவிட்டி ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஓகே, டிக்ரீசிங் ரியாக்டிவிட்டி. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், ஹாலஜன்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ், dissociation enthalpy decreases, reactivity higher. Okay, accordingly fluorine, chlorine, bromine, fluorine ரொம்ப குட்டி சைஸ், chlorine இன்னும் கொஞ்சம் larger, and bromine இன்னும் கொஞ்சம் larger, iodine இன்னும் கொஞ்சம் larger. அப்போ HI it is a highly reactive towards alkene, right? அப்போ hydrogen iodide, then followed by hydrogen bromide, then followed by hydrogen chloride, then followed by hydrogen fluoride. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் ஃபாலோ பாதா செக் பண்ணுங்க. ஐயா, ஆப்ஷன் 3 bromine, iodine, bromine, chlorine. Okay, right. Option 3. Next question. Arrange the following carbanions in the order of their decreasing stability. Carbanion stability. கார்பானியன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? அல்கைன் இருக்குது. ஓகே, ஃபைன், அல்கைன் இருக்குது, ரைட். ஸோ அந்த அல்கைனில் பார்த்தீங்க அப்படின்னா அல்கைன் இருக்குது, ப்ரைமரி அல்கேன் கார்பானியான் இருக்குது. ஸோ அல்கைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் சிஸ்டம், எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பன். அப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பன் இருக்குன்னா இட் இஸ் கார்பானியான், இட் இஸ் த மோர் ஸ்டேபிள். ஓகேவா? அப்போ sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான். தட்ஸ் வில் பி மோர் ஸ்டேபிள் தென் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான். சொல்லலாமா? ஓகே, அப்போ இந்த கேஸில் திஸ் கார்பன் ஆஸ் sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான், இந்த கார்பன் அகெயின் sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியன், இது sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பானியன் இல்லையா? ரைட், சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ எக்ஸாக்ட்லி இதுவா அடுத்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவும் sp, இதுவும் sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியன். இந்த ரெண்டுத்துல எது ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் யோர் மீத்தைல் குரூப் இருக்கு. ஓகேங்களா? இட் ஆப்ரேட் தட் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்னொரு ட்ரிக் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னொரு ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ தட் ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம்? sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் sp3. ஓகேங்களா? பிகாஸ் டியூ டு த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன இருக்கும் அப்படின்னா sp ஹைப்ரிடைஸ்டு கார்பானியான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் carbanion, more stable than sp3 hybridized carbanion. ஓகேங்களா? ரைட். இன்னொரு ஆப்ஷனு இதுவும் இதுவும் sp, யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா CH3 குரூப் இருக்கு. அப்போ பிளஸ் ஐ எஃபெக்ட் டீஸ்டெபிளைசஸ் த கார்பானியான். ஓகேங்களா? அப்போ இன்னொரு ஃபாலோ அப் என்ன இருக்கும் அப்படின்னா plus I effect, because it is electron releasing group, it follow that plus I effect. ஓகேங்களா? அப்போ plus I effect destabilizes the கார்பானியான். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸர், அப்போ இதுதான் ஹையர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி, தென் ஃபாலோட் பை sp ஹைப்ரிடைஸ்டு ஆப்ஷன் ஏ, தென் ஃபாலோட் பை sp3 ஆப்ஷன் சி. இது எதுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் 2. ஓகேங்களா? இதுக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோவிங் அல்கைல் ஹாலைட் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் rate of beta elimination with alcoholic KOH. ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம என்னது? டீஹைட்ரோஹாலஜினேஷன். ஓகேங்களா? கரெக்ட். எலிமினேஷன் ப்ராப்ளம்லேயே சொல்லிட்டாங்க, பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதில் ABC 3 காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இது பாருங்க, திஸ் இஸ் யோர் டர்சரி அல்கைல் ஹாலைட். சொல்லலாமா? டர்சரி அல்கைல் ஹாலைட், ஓகே. இது என்னது? பிரைமரி அல்கைல் ஹாலைட். ஓகேங்களா? இது
tertiary alkyl halide. இது என்னது secondary alkyl halide. ஓகேங்களா? இப்போ இதுல காம்பினேஷன்ல நமக்கு reactivity order towards beta eliminationல reactivity order towards beta eliminationல tertiary alkyl halide is greater then your secondary alkyl halide then followed by primary alkyl halide. எடுத்துக்கலாமா இந்த மாதிரி tertiary alkyl halide. ஓகேங்களா? ஆப்ஷன் A அப்புறம் then secondary அப்புறம் primary. ஓகேங்களா? அப்ப என்னது A first வருமா? A then followed by C then followed by B. இந்த ஆப்ஷன் எதுக்கு மேட்ச் ஆகுது பாரு. A C B. ஆப்ஷன் 4. ஓகேவா? ஆப்ஷன் 4 is the correct answer. Next question. Which of the following reaction of methane is incomplete combustion? C. Complete combustion reaction இருந்தா it is a carbon dioxide replacement இருக்கும், then and aldehyde alcohol இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, incomplete combustion இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடோ இல்லை கார்பனோ இருக்கும். ஓகேவா? அந்த கார்பன் கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகாம தான் திருப்பி என்னவா மாறும், திருப்பி கார்பனாகவே மாறும், இல்லை கார்பன் மோனாக்சைடாக மாறும். ஓகே, கார்பன் மோனாக்சைடு கார்பனை தவிர மீதி ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குது, ஆல்கஹால் கிடைக்குது, அண்ட் ஆல்டிஹைடு கிடைக்குது, ஆசிட் கிடைக்குது, ஸோ இல்லை கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் த கம்ப்ளீட் கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நமக்கு ஆல்கஹால் தட் இஸ் கம்ப்ளீட் கம்பஷன், ஆல்டிஹைட் கம்ப்ளீட் கம்பஷன். ஓகே, தென் இங்கே என்ன இருக்கு, கார்பன் அப்படியே அது சாலிட் ஃபார்ம்லேயே இருக்கு. கார்பன் என்ன ஃபார்ம்லேயே இருக்கு, சாலிட் ஃபார்ம். செம்ம ஆன்சர். ஓகே, டைரக்டாக பார்த்தோன்னே சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் இன் த கேஸ் ஸ்டேட். அப்போ இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆப்ஷன் 3. ரைட். நெக்ஸ்ட் ஒன், some oxidation reaction of methane are given below. Which of them is controlled oxidation reaction? ஓகேவா? இது மல்டிபிள் 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ரைட். என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மீத்தேன் ஆர் கிவன் பிலோ விச் ஆஃப் தேர் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எது கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஷின். ஓகேவா? இப்போ இது என்னது, கம்ப்ளீட் கம்பஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது என்னது, இன்கம்ப்ளீட் கம்பஷன். இன்னும் ஃபர்தராக ஆக்சிஜன் சப்ளை இருக்க என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இது இன்கம்ப்ளீட்னு சொல்லலாம், ஆனால் கண்ட்ரோல்டுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், மாலிப்டினம் ஆக்சைடு ஆல்டிஹைடு. ஓகே, சப்போஸ் நான் இதை ஆல்டிஹைடை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டேன்னா எனக்கு என்னவா மாறும், ஆசிடாக மாறும். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஆஸ் அ கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். கண்ட்ரோல்டு. ஓகேவா? கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். அடுத்தது, ஸோ அதே மாதிரி இது என்ன இருக்கும், மீத்தேன் ஆக்சிஜனோட கம்பஷன் ரியாக்ஷன், ஆல்கஹால் எனக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் இதை நான் கண்ட்ரோல்டு பண்ணாமல் இருந்தால் ஆல்டிஹைடாக மாறும், அதை என்னவா மாறும், ஆசிட்டாக மாறும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ இட் இஸ் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். ஓகேங்களா? கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 3 and 4 மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொஷின். ஓகேவா? மல்டிபிள் ஆன்சர் 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்போ 3ம் ஆப்ஷன் வரும், 4ம் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, which of the following alkenes ozonolysis give the mixture of ketones only? ஓசோனலிசிஸ் பண்ணும்போது எனக்கு கீட்டோன் கிடைக்கும். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். லாஸ்ட்டு எப்பயுமே டெர்மினல் அல்கீன்னா ஆல்டிஹைட் தான் கிடைக்கும், கீட்டோன் கிடைக்காது. டெர்மினல் அல்கீன். ஓகேங்களா? இதுக்கு என்ன ப்ராடக்ட்டு, ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். அப்போ ஈஸியாக இதை எலிமினேட் பண்ணிடலாம், கீட்டோன் எனக்கு கிடைக்காது. டெர்மினல் அல்கீனாக இருந்தால், CH2 குரூப்பாக இருந்தால். ஓகேங்களா? இது கீட்டோன், இது இல்லை. ஓகே, இதுலேயே செக் பண்ணிக்கலாம். இதில் 2ஆக பிரேக் டவுன் ஆகும்போது ஈவன் இது என்னது சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கு. சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்தாலுமே கூட நமக்கு 2ஆக பிரேக் டவுன் பண்ணால் ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். செக் பண்ணி பாரு. ஓகேங்களா? இதுலேயே ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். இருந்தாலும் உனக்கு போட்டு காமிக்கிறேன், 2மே போட்டு காமிக்கிறேன். ரைட். CH3 CH தென் CH. ஓசோன் இங்கே தான் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஓசோன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாண்டை பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்படியே break down பண்ணிடுவோம். CH3 CH4 CH3 CH4. ஓகேங்களா? அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் CH3 CH4. அப்படியே 2 டைம்ஸ் எனக்கு கிடைக்கும். லெஃப்ட்லேயும் ஆல்டிஹைடு, ரைட்லேயும் ஆல்டிஹைடு. சிமெட்ரிக்கல் அல்கீனாலும் ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். ரைட். அப்போ இதில் மேம் இதுவும் ஆல்டிஹைட் தான், சரியா? CH CH3 CH
CH2 ஓகேவா பாண்ட் இங்கே போடுவியா ஓகே இதை ரெண்டா பிரேக் டவுன் பண்ணிடு ஓகே அப்போ இதுலேயே என்னது CH3 இது CHO ஆல்டிஹைடு HCHO ஃபார்மால்டிஹைடு அப்போ 1 யூனிட் ஆஃப் N2 methyl propanol another 1 unit of formaldehyde ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் மேம் இது இருக்கும் இதை செக் பண்ணலாமா ரைட் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷனில் இங்கே எடுத்துக்கலாமா ஸோ தென் ஓ ஓகேவா இதை ரெண்டாக பிரேக் டவுன் பண்ணிவிடு ஓகே இது ரெண்டாக பிரேக் டவுன் பண்ணிவிடு அப்போ யூ கெட் இட் இஸ் அ ப்ராடக்ட் as in C double bond OH aldehyde 1 unit aldehyde 1 unit ketone எனக்கு கிடைக்குது இன்னொரு யூனிட் CH3 C double bond O ketone ஓகேங்களா அப்போ அவங்க சொல்கிற மாதிரி 1 யூனிட் ketone கிடைக்குது ketones mixture of okay ozonolysis which of the following alkanes ozonolysis give the mixture of ketones only சரி இதுல ketones இருக்கு ஃபைன் இன்னொரு விஷயம் பாரு இதுல எடுத்து பார்ப்போம் and CH3 then bond CH3 then இப்படி ஓசோன் ஆட் பண்ணுவியா பிரேக் டவுன் பண்ணுவியா ஓகே இந்த லெஃப்ட்லேயும் கீட்டோன் கிடைக்கும் ரைட்லேயும் கீட்டோன் கிடைக்குதா ஓகே அப்போ டு மேக்கப்பிங் லெஃப்ட்லேயும் அசிட்டோன் தான் ப்ராடக்ட்டு ரைட்லேயும் அசிட்டோன் தான் ப்ராடக்ட்டு ஓகேங்களா லெஃப்ட் சைடும் அசிட்டோன் தான் ப்ராடக்ட் ரைட் சைடும் அசிட்டோன் தான் ப்ராடக்ட் ஓகேங்களா அப்போ இதுவும் ஆப்ஷன் ஓகேங்களா ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா கீட்டோன்ஸ் வந்து ப்ராடக்டாக இருக்குது ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் how many product including stereoisomers see including அவங்க என்ன கேட்டிருக்காங்க stereoisomers ஓகேங்களா ஜியோமெட்ரிக்கலோட சேர்த்து நம்ம ஸ்டீரியோவை எழுத போகிறோம் ஓகே ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த மோனோக்ளோரினேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த காம்பவுண்டுக்கு மோனோக்ளோரினேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாமா எங்கே இருக்குன்னு எழுதலாமா ஓகே மோனோக்ளோரினேஷன் எவ்வளோ பாசிபிள் ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா ஓகே ஃபைன் ஸோ இதில் பாருங்கள் CH3 CH2 CH3 இதுதான் என்னோட ரியாக்டன்ட்டு என்னெல்லாம் பாசிபிள் மோனோக்ளோரினேஷன் பண்ண முடியும்னா ஸோ 1 A B C D 4 மோனோக்ளோரினேஷன் பண்ண முடியும் 4க்கு எழுதலாம் அதில் எதில் ஸ்டீரியோ பாசிபிள் அப்படிங்கிறதும் எழுதலாம் சரிங்களா அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுகிறேன் CH2Cl எழுதலாமா ஏ மோனோக்ளோரினேஷன் ஏவை மோனோக்ளோரினேஷன் பண்ணுறோம் மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்குவோங்க தென் CH3 CH2 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னா என்னது பிளேஸ்மெண்ட்டு அதாவது பொசிஷன் சேஞ்ச் பண்ணி எழுதுறது அதுதான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஓகேவா ரைட்டு அடுத்தது பி ஹைட்ரஜனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CH3 C இப்படி குளோரின் போடலாம் தென் ஹைட்ரஜன் இருப்பா தென் CH3 தென் CH2 CH3 ஓகேவா இது நான் என்ன பண்ணியிருக்கேன் இட் இஸ் தட் திஸ் குளோரின் இட் இஸ் டுவோர்ட்ஸ் டு யூ நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இதை பேக் சைடு மாற்றி எழுத முடியுமா அந்த குளோரினை நம்மளால பேக் சைடு மாற்றி எழுதலாமா ஓகேங்களா ஸோ தட் அப்போ எப்படி எழுதலாம் ஏன்னா ஸ்டீரியோஇசமஸ் கேட்டிருக்காங்க CH3 தென் பேக் சைடு ஹைட்ரஜன் இங்கே CH3 தென் CH2 CH3 எழுதலாம் ஓகேங்களா அப்போ இதில் 2 ப்ராடக்ட் அப்போ இதில் என்ன ப்ராடக்ட்டு 1 இதில் என்ன இருக்கு 2 ஓகேவா ஃபைன் அடுத்த ப்ராப்ளம் பாரு தேர்டு கார்பன் எழுதுறேன் தேர்டு கார்பன் சரி இதுலேயும் நமக்கு CH2Cl தேர்டு கார்பன் எழுதுங்க CH3 CH3 தென் hydrogen chlorine CH3 okay
இந்த குளோரின் அவே ஃப்ரம் ஈச் அதர், அவே ஃப்ரம் இட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதே டுவோர்ட்ஸ் டு யூ அப்படி மாற்றி எழுதலாமா, பிளேஸ் மாற்றி எழுதலாமா? ஏன்னா ஸ்டேடியோ கேட்டிருக்காங்க, ஸ்டேடியோ கேட்டிருக்கனால இதோட பிளேஸ் மாற்றி எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஓகே ரைட். அப்போ இதுலேயும் நமக்கு என்னது 2. அடுத்த ப்ராசஸர் டி ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் டி ஹைட்ரஜன். அப்போ டி ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ இது ஏ ஹைட்ரஜன், இது பி, இது சி, இது டி ஹைட்ரஜன் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ப்ராடக்ட் தென் CH2 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே ரைட். அப்போ இந்த காம்பினேஷனில் ஸோ 1 + அப்புறம் 2 + 2 ப்ளஸ் இங்கே ஒன்று தான். ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ ஐசோமர்ஸ் இருக்குது? 6 ஐசோமர்ஸ் பாசிபிள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். The boiling point of 3 isomers of pentane follows the order N-pentane, isopentane, neopentane. Yeah. Number of carbon atom increases, boiling point increases. Branching increases, boiling point decreases. ஓகேங்களா? இப்போ boiling point இது என்னது? Primary, secondary, tertiary. ஓகேங்களா? இப்போ boiling point order, boiling point நமக்கு primaryக்கு greater, then followed by secondary, then followed by tertiary. அப்போ accordingly this statement is exactly correct. When branching increases, the molecule attains the shape of the sphere. This results the smaller surface area. Yeah, definitely. எனக்கு என்னாகும்? branching increase ஆச்சுன்னா எனக்கு surface area குறைஞ்சிரும். surface area எப்படி இருக்கும்? குறைஞ்சிரும். ஓகேங்களா? So, which intermolecular forces between the spherical molecules are weak? அதனால என்ன இருக்கும்? intermolecular force of attraction weak ஆயிடும். அதனால boiling point குறைஞ்சிரும். Exactly, lowering the boiling point. Statement 2 correct. அப்ப statement 1 correct, 2 correct. Statement 1 and 2 are correct. Option A. Right. Next question பாருங்க. Predict the major product B in the following sequence of reaction. Major product அப்படின்னா ப்ராப்ளம்ல கேட்குறேன். ஓகே, சீக்வன்ஸாக இருக்குது, ரியாக்ஷனை நம்ம போட்டால் தான் நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு HBr பெராக்சைடு மட்டும் ரியாக்ஷன் போடுறேன். ஓகேவா? அப்புறம் செகண்டு தேர்டெல்லாம் வரிசையாக போடலாம். HBr அடிஷன் என்னது? பெராக்சைடு இருக்குது. அப்போ பெராக்சைடு இருக்குன்னா நான் என்ன ரூல் ஃபாலோ பண்ணும்? ஆன்டி மார்கோனிக் ரூல் ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, இட் ஃபாலோ தட் ஆன்டி மார்கோனிக் ரூல் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கும்? இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன். நார்மலி 1 2 3 4. ஓகே, தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே நோ ஹைட்ரஜன். ஆஸ் பர் ஆன்டி மார்கோனிக் ரூல் என்ன பண்ணும்? negative part added to carbon containing more number of hydrogen. ஓகேங்களா? அப்போ HBr addition போடுவேன். HBr addition negative positive. ஓகே, ஆன்டி மார்கோனிக் ரூல் என்ன பண்ணும்? negative part added to containing more number of hydrogen. ஓகே, அப்போ bromine it is added on this carbon, hydrogen it is added on to this carbon. அப்போ you get the product எடுத்துக்கலாம். CH3 then Br, CH3 then Br. Then in the presence of KCN, in the presence of potassium cyanide, K plus Cn minus. ஓகேவா? இந்த KBr ரீப்ளேஸ் பண்ணி வெளில போயிடுது, மைனஸ் KBr ரீப்ளேஸ் பண்ணி வெளில போயிடுது. ஓகேங்களா? அப்போது Cn போய் ஆட் பண்ணிக்கலாமா? கரெக்டாக? ஓகே, அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் CH3 then Cl. ஓகேவா? ரைட். அடுத்தது அண்ட் அமால்கம் போட்டு ஆல்கஹால் போடுறேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல திஸ் வில் பி ஆக்ட் as a reducing agent. அமால்கம் வித் ஆல்கஹால் இது இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இதோட ரோல் என்னன்னா இட் இஸ் ஆக்ட் as a
reducing agent, reducing agent. ஓகேங்களா, reducing agent. அப்போ சயனைடை எப்படி எனக்கு ரிடக்ஷன் பண்ணி கொடுக்குன்னா அமீனா ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கும். அப்போ this CN group is converted into in the presence of with ethanol. Okay, அப்போ you get the product as CH3 CH2NH2. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது பாரு, ரைட்? பி தானே கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட், given below are two statement. Prepene on treatment with diborane, ஓகேவா? Okay, gives the formula. See, அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரொப்பீன் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் டைபோரின் கிவ்ஸ் த அடிஷன் ப்ராடக்ட் வித் த ஃபார்முலா டைபோரின். பாரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ப்ரொப்பீன் எடுத்துக்கோ, ப்ரொப்பீன் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, சி இவங்கள B2H6 போடுறேன். இந்த 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ரோமின் போடும் தான். ஆனால் எப்படி இருக்கும்? CH3 CH சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 த்ரைஸ் பி, இப்படி வரணும். அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லை, CH3 ட்வைஸ் CH கொஞ்சம் மிஸ் பண்ணி எழுதுறேன். நான் பார்த்தோன்னே நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன், ஓகே ஏதோ ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ தட் அந்த மாதிரி இருக்கணும். ப்ரப்பைல் யூனிட் 3 யூனிட் இருக்கணும். ஹைட்ரஜன் நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த ஹைட்ரஜன் எங்கிறது இங்கே ஆட் பண்ணிடுவோம். அப்போ 3 யூனிட் யூஸ் பண்ணுவேன், 3 ஹைட்ரஜன்ஸ் இங்கே ஆட் பண்ணுவேன். ஸோ மீது வெளில போயிடும். அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர அப்படி கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டு 1 கம்ப்ளீட்டாக ராங்கு. ஓகேங்களா, நம்ம பசங்க பாஸ்ட் எழுதுங்கிற பேரில் ஆமாம் த்ரைஸ் போட்டிருக்கு இதை மட்டும் பார்ப்பான், மீதி எல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் செக் பண்ணு, ரைட்? ஆக்சிடேஷன் ஆஃப் ப்ரப்பேன் 1ஆல ப்ரப்பேன் 2ஆல பெராக்சைடு போட்டாவே தெரிஞ்சிருச்சு நமக்கு என்னது, ப்ரப்பேன் 1ஆல் தான் கிடைக்கும் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ ப்ரப்பேன் 1ஆல் எப்படி கிடைக்கும்? தப்பு இல்லை, ப்ரப்பேன் 1ஆல் 2ஆல் எப்படி கிடைக்கும்? 1ஆல் தானே கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2ஆல்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்ட் இல்லை. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, இன்கரெக்டு, 2வும் இன்கரெக்டு. both the statement 1 and 2 are incorrect. Option D, both 1 and 2 are incorrect. Next one பாருங்க. The following reaction method, okay, and இது என்ன கொடுத்துருக்கோம்? and toluene கொடுத்துருக்கோம். In the presence of halogen, iron dark conditionல ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஹாலஜன்ஸ் இங்கே ஆட் ஆயிருக்கு, ஹாலஜன் இங்கே இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் சூட்டபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோரின் டியூ டு த ஹை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன் எக்ஸ். யா, இதில் நம்மளோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அயன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டார்க் கண்டிஷன். இதில் ஃப்ளூரின் இட் இஸ் அ மோர் ஹைலி ரியாக்டிவ். இந்த ரிங் இடத்துல மற்றதுலாம் வேறு மாதிரி சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஃப்ளூரின் இட் இஸ் அ மோர் ரியாக்டிவ், வைலண்ட். அதனால் ஃப்ளூரோடொலுவின், ஆர்த்தோஃப்ளூரோடொலுவின், பேராஃப்ளூரோடொலுவின் we cannot prepare. Okay, ஆர்த்தோக்ளோரோ பேராக்ளோரோடொலுவின் we can, ஆர்த்தோப்ரோமோ பேராப்ரோமோ we can prepare. அதே மாதிரி ஆர்த்தோ ஐடோ பேரா ஐடோ we can prepare. ஓகே, ரிவர்சிபிள் பண்ணோம், ஓகே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? due to high reactivity of the halogen. Okay, this your fluoro. Option A is the correct answer. Next one பாருங்க. Yeah, when secondary butyl cyclohexane react with bromine in the presence of sunlight. Secondary butyl cyclohexane
with bromine in the presence of sunlight the major product. Sunlight இருக்குனாவே நமக்கு என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணோம்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த செகண்டரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சேன் எழுதிடலாம். சைக்ளோஹெக்சேன் அதில் செகண்டரி பியூட்டைல், இது செகண்டரி பியூட்டைலா? cyclohexane, secondary butyl cyclohexane react with bromine in the presence of sunlight. In the presence of sunlight நமக்கு என்ன reaction follow ஆயிருக்குன்னா free radical mechanism. free radical sunlight இருக்குனாவே bromine ஓட free radical mechanism. ஓகேவா? அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா எந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னா இந்த இடத்துல டெர்சரி கார்பன் இதுதான் இல்லையா? டெர்சரி கார்பன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் டெர்சரி ரேடிக்கல் கிடைக்கும். கரெக்டாக? டெர்சரி ரேடிக்கல் தட்ஸ் வில் பி த மோர் ஸ்டேபிள். அப்போ இங்கே தான் ப்ரோமின் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் bromine, then CH2 CH3. ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி. அங்கே தானே ப்ரோமின் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2025 JEE பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following conformation will be most stable? நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நிறைய சொல்லிட்டே இருப்போம். And your eclipsed conformation is more stable than staggered conformation அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்டேகர்டு, அப்புறம் இன்பிட்வீனில் அந்த ஹெர்ஷியா கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குது. ஓகே, எப்படி இருந்தாலும் எக்லிப்ஸ்ட் இருக்கா? ஓகே ஃபைன். எக்லிப்ஸ்ட் எப்படி மேம் இருக்கும்? என் யோர் அண்ட் பல்கி குரூப் ஆர் அவே ஃப்ரம் ஈச் அதர். இது என்ன கொடுத்துருக்காங்க? சைக்ளோபியூட்டேன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெத்தல் சைக்ளோபியூட்டேன் கொடுத்துருக்காங்க. சாரி, நாட் சைக்ளோபியூட்டேன், பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டேனுக்கு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் எது? ஓகேங்களா? பியூட்டேனுக்கு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் both the methyl group are be present in the opposite side. That will be the staggered conformation. That will be the most stable conformation. Accordingly, option A is the correct answer. Right? Next one. Yeah. Next one பாருங்க. Statement 1, 2-methyl butane on oxidation with KMnO4 gives 2-methyl butane to all. First check பண்ணலாம். 2-methyl butane. On oxidation with KMnO4, yeah, exactly. Oxidation with KMnO4, your secondary carbon converted into alcohol. Correct. 2-methyl butanol. Correct தான். சரிங்களா? ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கோங்க. N alkanes can be easily oxidized to corresponding alcohols KMnO4. ஓகேங்களா? ஸோ என்ன அல்கேன்ஸு? அல்கேன்ஸ் எடுத்துக்கிறோம். ஈஸிலி ஆக்சிடைஸ்டு டு ஆல்கஹால்ஸ் வித் கரெஸ்பாண்டிங். ஆமாம், கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. போத் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. Both the statement 1 and 2 are correct. Option C is the correct answer. Next. So ozonolysis 2025 paper. ஓசோனலிசிஸ் ப்ராசஸை ப்ராப்பராக செஞ்சனாவே ஈஸி. அவாடா பார்க்கும்போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இப்படி இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காத. ரொம்ப ஈஸி மெத்தடாலஜியில் சொல்லித்தரேன் பாரு. ஓகேவா? ரைட். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம இந்த காம்போனன்ட் எடுத்துருக்கோமா? ஃபஸ்ட்டு காம்போனன்ட் எடுத்துக்கோமா? இப்படி எடுத்துக்கிறோம். ரைட். இப்படி எடுத்திருக்கேன். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் ஓசோனை ஆட் பண்ணு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஓசோனை ஆட் பண்ணு.
இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த காம்பனண்ட்டை ரெண்டாக பிரேக் டவுன் பண்ணிவிடு. இதையும் பிரேக் டவுன் பண்ணு. ஓகேவா? சரி, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம் நமக்கு. ஓகே, இங்கேருந்து எழுதலாமா? சரி, இந்த ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து எழுதிட்டு வா. இல்லைனா இப்படி க்ராஸ் பண்ணி எழுதிட்டு இப்படி போய் இப்படி வந்து. ஓகேங்களா? ரைட், இங்கேருந்து எடுத்துக்கலாமா? 1 இங்கே, 2 இங்கே. சரிங்களா? அப்போது இந்த காம்பனண்ட் எழுதுகிறேன். என்ன எடுத்துக்கும்? ஃபஸ்ட்டு கார்பன் CHO, செகண்ட் கார்பன், செகண்டு CH2, தேர்டு CH2, தேர்டு இது தேர்டா CH2, ஃபோர்த்து C டபுள் பாண்ட் O, ஃபோர்த்து 5 6 7 8. ஓகேங்களா? 5 CH2, 6 CH3, then 7 CH2 and 8 CHO. இப்படி இருக்கா பாரு. ஃபஸ்ட்டு கார்பனும் தேர்டு கார்பனும் கார்பனைல். CHO தேர்டு கார்பனில் 1 2 இது இல்லை. ஓகேங்களா? இது செக் பண்ணுங்கள். CO இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு கார்பன் தேர்டு கார்பன் வரணும், இல்லை. ரைட், இது செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கார்பன் 1 2 3 இது செக் பண்ணலாமா? தென் 1 ஒரு நிமிஷம் பாருங்க. 1 ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன் CH4 இருக்கா? ஃபோர்த்து கார்பன். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? சிக்ஸ்த்து கார்பனில் ஒரு மெத்தில் இருக்கணும். 5 6 7 8. ஆமாம், CHO CO. ஆமாம், இங்கே ஒன்று இருக்கே. இல்லை, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண. ஆமாம், இங்கே ஒன்று இருக்கே. ரைட், இங்கே பாரு. ஒரே நிமிஷம். இந்த கார்பன் அட இருமா இப்படி இருக்கா? கவனி. ஸோ இங்கே என்ன பாரு, 6 7 8, தென் இங்கே 9. ஓகே, அப்போ C டபுள் பாண்ட் O, 8ல் ஒரு C டபுள் பாண்ட் O. ஓகே, 8ல் C டபுள் பாண்ட் O. தென் இந்த கார்பன் CHO கார்பன், CHO 8 9 இருக்கா? 8 9 ஃபஸ்ட்டு கார்பன். அடுத்தது என்னது? CH2 செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், தென் ஃபோர்த்து கார்பன் C டபுள் பாண்ட் O, தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கார்பன் அண்ட் சிக்ஸ்த்து கார்பன் CH, தென் செவன்த்து கார்பன் 7. ஓகே, CH2 இருக்குது. எயித்து கார்பன், ஓகே கரெக்டு. நைன்த்து கார்பன், ஓகே கரெக்டு. அப்போ ஏக்கு ஆப்ஷன் 3, ஏக்கு ஆப்ஷன் 3, ஏக்கு ஆப்ஷன் 3, ஏக்கு ஆப்ஷன் 3. கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது B1 மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகேவா? அடிச்சிடலாம். ஓகே, செக் பண்ணலாமா? பாரு, B எடுத்துக்கோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. B ரைட், தென் பாண்டு இங்கே பாண்டு போடணும். ஓகேவா? இங்கே பாண்டு பண்ணணும். போன தடவை நான் இங்கே போட்டு பண்ணிட்டேன். இப்போ இங்கே போட்டு பண்ணுங்க. O3 தென் ரைட், அப்புறம் நெக்ஸ்ட்டு பாண்ட் இப்படி எடுத்துக்க. பாண்டை இப்போ பிரேக் டவுன் பண்ணிவிடு. எழுதலாமா? இங்கேருந்து 1 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? காம்பவுண்ட் எழுதலாமா? ரைட், காம்பவுண்ட் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு கார்பன் CHO கார்பன் எழுதுவியா? CHO கார்பன். தென் ஓகேவா, நம்ம இப்படி எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் O, அப்படி H எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் O H. தென் அடுத்தது C டபுள் பாண்ட் O. அடுத்த கார்பனே என்ன இருக்குது? C டபுள் பாண்ட் O இருக்குது. C டபுள் பாண்ட் O. ஓகே கரெக்டு. அப்புறம் CH2 தேர்டு கார்பன் CH2, ஃபோர்த்து கார்பன் CH2, ஃபிஃப்த்து கார்பன் CH2, சிக்ஸ்த்து கார்பன் CH2. இப்போ 1 2 3 4 CH2 கார்பன். ஓகேங்களா? CH2 கார்பன் 4 இருக்குது. 4 கார்பன் இருக்குது. செவன்த்து கார்பன் C டபுள் பாண்ட் O. செவன்த்து கார்பன் C டபுள் பாண்ட் O. ஓகேவா? எயித்து கார்பன் CH2 கார்பன். நைன்த்து கார்பன் CH3. ஓகேவா? ரைட்,
CH 9th கார்பன் இங்கே எழுதுறேன் CH CH3 தென் அதே கார்பனில் CHOவும் இருக்குது இல்லையா அதுலேயே என்னவோ இருக்குது CHOவும் இருக்குது அப்படி எழுதிக்கலாமா இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாமா ரைட் ஸோ செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் ஒரு நம்பர் கொடுத்துருங்க ஓகே நம்பர் இங்கே கொடுத்துடலாம் 1 2 3 4 5 6 7 8 9 9th இங்கே இருக்கு 9th இரு 9th இப்படியே எழுதக்கூடாது 9th கார்பன் அங்கே இடம் இல்லைன்னு இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ CH3 தென் CHO இல்லையா அதுக்கு பெட்டர் இப்படி எழுதிக்கலாம் நமக்கு எப்படி எழுதிக்கலாம் சி இங்கே இடம் இல்லைன்னு இங்கே எழுதியிருக்கேன் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் C+O CH3 9th கார்பன் இங்கே தான் 9th கார்பன் ஓகேங்களா ஃபைன் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு கார்பன் நம்மளோட ஆப்ஷனில் எதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது பாரு ஆப்ஷனில் எதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது இதில் பாருங்கள் CHO ஓகே C+O CHO CH2 3 டைம்ஸ் இருக்குது அது 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் CH2 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது 3 டைம்ஸ் இருக்குது அது கரெக்ட் இல்லை இங்கே CH2 4 டைம்ஸ் இருக்குது சூப்பர் ஓகே CH2 4 டைம்ஸ் இருக்குது CHO C+O CH2 4 டைம்ஸு அப்புறம் C+O CH2 CO இங்கே ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சுவலாக என்ன இருக்கணும் CH3 இருக்கணும் அப்போ இது இல்லை அடுத்தது இங்கே பாரு CHO ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன் C+O ஓகே 4 CH2 4 டைம்ஸ் இருக்குது ஓகே தென் 7th கார்பன் C+O 8th கார்பன் CH2 கார்பன் 9th கார்பன் C+O CH3 ஓகேங்களா ஃபைன் அப்போ இது மேட்ச் ஆகும் அப்போ பிக்கு 4 ஏக்கு 3 இல்லையா பிக்கு 4 அப்போ ஆப்ஷன் இதுதான் பிக்கு 4 அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஎன்டி ஒர்க் அவுட் பண்ணனாவே உனக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் 2 பிளேஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் போய் பாரு ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது இந்த கொஸ்டினை மறக்காமல் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா பிகாஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணனா தட்ஸ் வில் பி ஸோ ஈஸி ஓகே ஸோ ஏபி ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரைட் காம்பவுண்ட் ஏ ஆன் ரியாக்ஷன் வித் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ராடக்ட் சரி ஓகே காம்பவுண்ட் ஏ எனக்கு இருக்கு ஓகே எக்ஸ் ஒய் இருக்கு ஓகே எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரொடியூசஸ் த மேஜர் ப்ராடக்ட் ஓகே மேஜர் ப்ராடக்ட் பட் டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட் அப்போ இதுதான் ஓகே இதுதான் எனக்கு மேஜர் ப்ராடக்ட் ரைட்டு அப்போ பை ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ஏ பி ரெண்டும் சேம் கிடையாது டிஃப்ரெண்ட் ஓகே அண்ட் gives a substance produced by ஏ இங்கே பாரு ஆக்சிடேஷன் ஆஃப் ஏவா ஆக்சிடேஷன் பண்ணுனா எனக்கு என்ன இருக்கு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் என்னது ஃபார்மிக் ஆசிட் சூப்பர் இங்கே தான் க்ளூ இருக்குது ஆன்சர் என்ன இருக்கு இங்கே தான் நமக்கு க்ளூ இருக்குது சரியா என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்மிக் ஆசிட் அப்போ எதை ஆக்சிடேஷன் பண்ணால் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும் ஃபார்மால்டிஹைட் ஆக்சிடேஷன் பண்ணால் தானே ஃபார்மிக் ஆசிட் இருக்கும் ஓகே அப்போது தென் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடை ஆக்சிடேஷன் பண்ணால் ஃபார்மிக் ஆசிட் கரெக்டாக அப்போ எனக்கு இந்த ஏ காம்பனண்ட் என்னவா இருக்கும் ஃபார்மால்டிஹைடு வரணும் அப்போ என்னோட எக்ஸ் என்ன யூஸ் பண்ணும் ஆன்சர்லேருந்து கொஷினுக்கு வரேன் அப்போ என்னோட எக்ஸ் என்ன யூஸ் பண்ணும் அப்போ ஏ ஃபார்மால்டிஹைட் அப்படின்னா அதான் என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சிடேஷன் பண்ணால் ஃபார்மிக் ஆசிட்னு ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற க்ளூ வச்சுட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகே அப்போ எனக்கு இது ஏ ஃபார்மால்டிஹைட்னா எக்ஸ் என்ன யூஸ் பண்ணால் ஃபார்மால்டிஹைட் வரும் இதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஓசோன் போட்டால் ட்ரை பண்ணால் கிடைக்குமா ஓகே அப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓசோன் போடுறேன் பிரேக் டவுன் பண்ணேன் ஆல்டிஹைட் கிடைச்சதா HCHO ஃபார்மால்டிஹைட் கிடைச்சதா ஓகே அப்புறம் அடுத்தது இது அப்படியே C+O இந்த செட் அப்படி இங்கே இருக்கா சூப்பர் அப்போ என்னோட எக்ஸ் ஓசோன்
ஓசோன். இதில் மட்டும்தான் ஓசோன் இருக்குது. அப்படியே கிளிக் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ஓகே, இருந்தாலும் மேம் எனக்கு இன்னொன்று சொல்லணும். ஸோ இங்கே இருக்குது இதில் இது வேறேன்னு சொல்லிட்டாங்க. இது ஏ வேற பி வேறன்னு வேற சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்களே பி ப்ராடக்ட் ஏ அண்ட் பி ஆர் 5 பை ப்ராடக்ட் தட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இதுக்கும் ஓசன் போட முடியாது. கேமன் ஆஃபர் போட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா ஓகே. ஸோ தென் மை பி ப்ராடக்ட் இருக்கு. அப்போ இது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அப்போ கன்ஃபார்ம் என்னோட ஆப்ஷன் என்னது? டி ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the product formed in the following reaction is. நமக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் போல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. சரி, இந்த 2 காம்பனண்ட் எடுத்திருக்கேன். என்ன இருக்கும்? தென் CH3 CH2 H ப்ளஸ் அடிஷன். ஓகேங்களா? H ப்ளஸ் அடிஷன் எங்கே போடுறது? கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு டெர்சரி கார்போகேட்டையான். அப்போ கன்ஃபார்ம் இந்த இடத்துல தான் H ப்ளஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ யூ கெட் த ப்ராடக்ட் ஆஸ் CH3 தென் கார்போகேட்டையான் இங்கே CH3 டெர்சரி கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்கள், இந்த காம்பனண்ட் எடுத்துக்க H CH3 CH2 CH2 ஒரு கார்போகேட்டையானை கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு கார்பானியானை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஹைட்ரஜனை எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மெத்தில் 3 மெத்தில் எது எடுத்தாலும் ஓகே. மெத்தில் இந்த ஹைட்ரஜனை எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது -H ப்ளஸ். ஓகே, இந்த ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம் அப்படின்னா CH3 அப்போ டெர்சரி கார்பானியான் that not be the most stable, less stable. டெர்சரி கார்பானியான் less stable. அப்போ இது கிடையாது. மோர் ஸ்டேபிள் கார்பானியான் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸோ தட் அப்போ இன்னொரு ப்ராடக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா CH2 மைனஸ். இது என்னது? பிரைமரி கார்பானியான். என்னது? பிரைமரி கார்பானியான். தட்ஸ் வில் பி த மோர் ஸ்டேபிள். பிரைமரி கார்பானியான் தட்ஸ் வில் பி த மோர் ஸ்டேபிள். அப்போது ஒரு கார்பானியானையும் கார்போகேட்டையானையும் கம்பைன் பண்ணு. கார்போனியானையும் கார்போகேட்டையானையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா CH3 தென் CH3 இது கார்போகேட்டையானு. ஓகேவா? இந்த கார்போகேட்டையானை நான் என்ன பண்ணியிருக்கேன்? கார்பானியானில் கம்பைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் அதை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு CH3 CH2 மைனஸ் கார்பானியான். இப்போ கார்போகேட்டையான் எடுத்துக்கோங்க. கார்போகேட்டையான் ஏன்னா அட்ஜசன்ட்ல இருக்கும்போது எழுதும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் எப்படி எழுதுனேன். ஓகேங்களா? 2 கம்பைன் ஆகுமா? 2த்தையும் ஜாயின் பண்ணி எழுது. ப்ராடக்ட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணி எழுது. CH3 தென் CH2 ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு வரணும். இருக்கா பாரு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட்? இது மேட்ச் ஆகுமா? CH2 2 டைம்ஸ் வருது, இது இல்லை. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். the major product A and B in the following reactions are அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பெராக்சைடு போட்டு ஹீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பெராக்சைடு போட்டு ஹீட் பண்ணியிருக்கோம். அப்போ பெராக்சைடு போட்டால் என்னது? ரேடிக்கல் மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். பெராக்சைடு போட்டோம்னா இட் ஃபாலோ தட் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் CN in the presence of H2O2. ஓகே, போட்டு ஹீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது என்ன மெக்கானிசம்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். சரி,
ஓகே, எனக்கு எங்கே ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஸோ டர்சரி ரேடிக்கல் கிரியேட் ஆகணும், அதுவும் டர்சரி ரேடிக்கல் ஸ்டெபிளைஸ் ஆகுற மாதிரி. இப்போ இங்கேயும் டர்சரி ரேடிக்கல் கிரியேட் ஆகலாம், இங்கேயும் டர்சரி ரேடிக்கல் கிரியேட் ஆகலாம். ஸ்டெபிளைஸ்டு பை சயனோ குரூப் சொல்லலாமா? ஸ்டெபிளைஸ்டு பை சயனோ குரூப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெராக்சரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் பண்ணும்போது ஸ்டெபிளைஸ்டு பை நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்போது டர்சரி ரேடிக்கல். ஓகேங்க, அப்போ இங்கேயும் டர்சரி ரேடிக்கல் கிரியேட் ஆகும், இங்கேயும் டர்சரி ரேடிக்கல் கிரியேட் ஆகும். இங்கே கிரியேட் ஆகிற டர்சரி ரேடிக்கல் ஸ்டெபிளைஸ்டு பை சைனைட் குரூப் சொல்லலாமா? ஓகேங்களா, ரைட். அண்ட் CN டாட் ரேடிக்கல், ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ரியாக்ஷன் வித் இது. ஓகேங்களா, அல்கீனோட ரியாக்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம் நமக்கு பாருங்க. தென் 1 ஓகே, இந்த மாதிரி இருக்கா அல்கீன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம் சரிங்களா? இங்கே எனக்கு கிரியேட் ஆகிருக்கிறது டர்சரி ரேடிக்கல் ஸ்டெபிளைஸ்டு பை அண்ட் சயனைடு காம்பனண்ட்டு. இன்னும் இங்கே என்ன இருக்குது? அல்கீன் 1 2 3 4 5 பென்டீன் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டு த ஃபார்மேஷன் ஆஃப். ஸோ தட் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரேடிக்கலும் இந்த பென்டீனும் கம்பைன் ஆகும். ஓகேங்களா, ரைட். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா CH டாட் இது ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் CH டாட் டாட் இங்கே கிரியேட் ஆகும். அப்போ இதுதான் இட் இஸ் கோயிங் டு அட்டாக். இது ரெண்டும் கம்பைன் ஆகும், ரைட். திஸ் கோயிங் திஸ் கோயிங் டு அட்டாக், இது போய் அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, அப்போ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இப்படி வந்துருமா டபுள் பாண்டு. தென் இந்த கார்பன் கீழே சயனைடு பாண்டு அப் டவுன் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் ப்ராடக்ட் கரெக்ட் இருக்கா பாரு. ஆக்சுவலி இதில் அப் டவுன் இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி எழுதலாமா? அதர்வைஸ் 1 2 3 சயனைடு. இங்கே என்ன இருக்குது? அப் டவுன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மெத்தில் இங்கே கீழே சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. கீழே சப்ஸ்டிடியூஷன் இந்த காம்பவுண்டு இப்படி 2 மெத்தில் கீழே சப்ஸ்டிடியூஷன், மேலே ஒரு CN குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு. ஓகே, இப்படி கொடுக்கலாம். அப்போ அக்கார்டிங்லி ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? இது மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். சி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி எடுத்திருக்கோன்னா ஒரு கான்செப்ட் பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற 6 கொஷினுமே 2026 JE பேப்பரில் உங்களோட ஜேர்னலில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் அந்த மாதிரி கொஷின்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரிலேட்டட் தான் நமக்கு நீட் இருக்கும். எப்பயுமே அந்த கான்செப்டை ரிலேட்டடான கொஷின்ஸு நமக்கு நீட்டில் எப்பயுமே இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஷின் ரொம்ப ஹார்டுன்னாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணனா டெஃபினட்டாக எவ்வளோ ஹார்ட் பேப்பராக இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.